இன்னைக்கு நீங்க ஃப்ரீயா? மவளை என்னை எப்படி வெறுப்பேத்தன. அந்த கிருஷ கூட சேர்ந்துக்கிட்டு ஆட்டமா போடுற நீ. இப்ப ஏதோ வேலைன்னு உடனே இன்னைக்கு ஃப்ரீயானு கொஞ்சிட்டு நிக்கிறியா? நடக்கவே நடக்காது. இதுதான் எனக்கு கிடைச்சிருக்கிற சான்ஸ். உன்னை எப்படி வெறுப்பேத்துறன்னு மட்டும் பாரு. இல்ல நான் பயங்கர பிஸி. ஓ அப்படிங்களா? நான் கூட நீங்க ஃப்ரீயா இருப்பீங்கன்னு நினைச்சேன். மாட்டினியா மவளை, எப்படி என்னோட கெத்த காமிச்சம் பாத்தியா? இது பத்தாது, இன்னும் உன்னை பொறாமப்பட வைக்கணும்னா அதுக்கு வேற வழி இருக்கு. ஸ்வேதாவை வேற ஆபீஸ் வர சொல்லியிருக்கேன். புது கான்செப்டை பத்தி நாங்கெல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஏகப்பட்ட வேலை இருக்கு. சரி சரி, அப்படின்னா நாங்கெல்லாம் போயிட்டு வந்துடுறோம். என்னது? நாங்கன்னா யாரு? ஹாய், ஐம் ரெடி. ஹாய், நானும் ரெடி கிரிஷ். ஓகே, வா 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 போலாம். வா. ஏய் மகா, நீ நானும் ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்கோம். சேம் பிஞ்ச். எனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி தரணும். ஓகே? கண்டிப்பா. என்ன குழந்தைங்க மாதிரி சேம் பிஞ்ச் அது இதுன்னுட்டு? இங்க பாருங்க சூர்யா, ஒரு முக்கியமான விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எப்பவுமே நமக்குள்ள இருக்கிற குழந்தைத்தனத்தை தொலைச்சிடவே கூடாது. அந்த குழந்தை உயிரோட இருந்தாதான் நம்ம எப்பவுமே நல்லா இருப்போம். அதனால வயசுக்கும் மனசுக்கும் சம்பந்தமே இல்லை. எப்பவுமே ஜாலியா இருக்கணும். வெளியில போகணும் வரணும். இப்ப நாங்கெல்லாம் பாருங்க அந்த மாதிரி. அதான் எங்கன்னு கேட்டேன். நீங்க தான் பயங்கர பிஸின்னு சொன்னீங்கல்ல. எங்க அம்மா வீட்டுக்கு நானு கிரிஷ் எங்க அக்கா 3 பேருமே கிளம்பி போக போறோம். போலாமா? போலாமா? போலாம்.